காய்ஸ், எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேதுங்க. லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. இங்கேயே இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம் தோணுதுங்க. பாருங்கள், விஐடி காலேஜுங்க. எப்படி தெரியுது பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு விஐடி காலேஜ். எங்கேயோ இருக்கிற விஐடி காலேஜ் இங்கேருந்து தெரியுதுங்க. செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண்ங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லோரும் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலும் ஒன்றுங்க. ஸோ அந்த கோயிலை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். எந்த கோயில் பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி சுப்பிரமணிய பாலமுருகர் டெம்பிளுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் இருந்தாலும் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட வந்து என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயிலுங்க. அங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கோயிலை பற்றி பார்த்தீங்கன்னா அதிக இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு vlogல போக சொல்கிறேன். ஸோ இந்த கோயில் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து சென்னை டு வேலூர் வந்து பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைபாஸில் நின்றுட்டுருக்கேன். அந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்குங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைபாஸ்லேயும் இறங்கிக்கலாங்க இந்த கோயில் வரத்துக்கு. ஓகேங்க, வாங்க நான் இந்த கோயிலை பற்றி அதிக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வீடியோ பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே வாங்க மலைக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. வாங்க மேலே போகலாம். மக்களே, இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சின்ன ஒரு மலை கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து நடந்தும் போகலாங்க. அப்படியே நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கு ரோடு வசதியும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கான வழிங்க. இது வந்து ஒரு பெரிய மலை கிடையாது, சின்ன மலை தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 படிக்கட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கட்டில் போகலங்க, ரோடு வழியாக போகிறோம். வாங்க அப்படியே மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேங்க. மக்களே, இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ மேலே போயிட்டுருக்கோம், மலை கோயில் மேலே போயிட்டுருக்கோம். நான் பாதி தூரத்தில் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தா இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கா, சரி காட்டலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வேலூரில் இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவாச்சாரின்ற ஊருங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடமும் தெரியுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்படியே இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், ஆன் த வேல இருக்கோம், போயிட்டுருக்கோம் மேலே. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். காய்ஸ், இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோயிலாங்க இது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரீசெண்ட் டைமில் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போதைக்கு உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 3வது பெரிய முருகர் சிலை வந்து இங்கே வந்து கட்டியிருக்காங்க. எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வருஷங்க 2025 பார்த்திங்கன்னா, அதாவது உலகிலேயே 3வது பெரிய முருகர் சிலை வந்து இங்கே தான் கட்டியிருக்காங்க. இது கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா 2000 வருஷம் ஓல்டான ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. பட் நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு, மற்றபடி தமிழ்நாட்டில் மற்ற ஊரில் இருக்கவங்களாம் இந்த கோயிலை பற்றி அந்தளவுக்கு தெரியாதுங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அதிக பேருக்கு வந்து வெளியே தெரிய வந்திருக்குங்க. ஸோ இப்போ நம்ம நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சிலையை பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி வாங்க மேலே போய் நான் காட்டுறேன், அது எவ்வளோ பெரிய சிலை எப்படி இருக்கலாம் பார்க்கலாம். வாங்க அப்படி மேலே போகலாங்க. நான் வந்து இப்போ மலைக்கு மேலே வந்துட்டேங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அலோ பண்ண மாட்டாங்க வண்டியில், அதாவது சார்ஜஸ் வாங்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. காரு வேனு பஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங் சார்ஜஸ் சொல்லி. வாங்கிட்டு தான் வந்து உங்களுக்கு மலைக்கு மேலே உள்ளே வந்து அலோ பண்ணுறாங்க. காய்ஸ், இப்போ நம்ம அந்த முருகர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. பயங்கரம் மூச்சு வாங்குதுங்க மேலே ஏறி வந்ததுக்கு. ஸோ இந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ஃப்ரீ கிடையாதுங்க. ஸோ சார்ஜஸ் வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க சார்ஜஸ்ஸு. ஆனால் சிலை வேறு லெவலில் இருக்குங்க, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய சிலையை. நீங்களும் பாருங்கள், காட்டுறேன்.
மக்களே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க சிலை. மக்களே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து பெரிய முருகர் சிலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கிற முத்துமலை தாங்க. அதோடய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 146 அடிங்க. அது முருகர் சிலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஹைட்டான முருகர் சிலைனா நம்ம மலேசியாவில் இருக்கிற அந்த சிலை தாங்க. பட் இப்போ தான் செகண்ட் பிளேஸ் போயிட்டுச்சுங்க. அந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயில் பார்த்திங்கன்னா அது வந்து 140 அடிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து வேர்ல்டு செகண்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து தேர்ட் ஹையஸ்ட்டு முருகர் ஸ்டேட்யூ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் தீர்த்தகிரி சுப்பிரமணியர் கோயில் தாங்க. அதுதாங்க பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குங்க. இதோட மொத்தம் ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 92 அடிங்க இதோட ஹைட்டு, இந்த சிலையோட ஹைட்டு. இப்போ நம்ம மேலே இருக்கிறோம், இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. வேறு லெவல் வியூங்க, காட்டுறேன் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படியே பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்சுங்க, சென்னை வேலூர் ஹைவேங்க. அது வேறு லெவலுங்க. உண்மையாகவே ஓப்பனாக சொல்லணும்னா செம்மையாக இருக்குங்க வியூ. வாவ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் நகரமே ஃபுல்லாக தெரியுதுங்க நம்மளுக்கு. அதுவும் பனி வேறு இருக்குதுங்களா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இடம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மலை இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இடம். இதாங்க முருகா, வேறு லெவலுங்க இந்த முருகர் கோயில். மக்களே இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஓல்டு கோயில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு கிணறு வெட்டும் போது தான் இந்த கோயில் முதல்ல கண்டுபிடிச்சாங்களாமாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா பட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் ஓல்டு கோயில் மாதிரி தெரியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பெயிண்டெல்லாம் அடித்து பக்காவாக ஒரு புது கோயில் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த கோயிலை. ஸோ இந்த கோயிலில் வந்து தனி சிறப்பு என்னென்னா, இந்த சிலை வந்து கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 hours தாங்க வேலூருக்கு முன்னாடியே, அதாவது வேலூர் சத்துவாச்சாரி சொல்லுவாங்க, அது சென்னை டு வேலூர் ஹைவேக்கு அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே உங்களுக்கு இந்த கோயில் தெரியுங்க, உங்களுக்கு இந்த டெம்பிள் தெரியும், முருகர் சிலை தெரியும். ஸோ சென்னையில் எங்கேருந்தாலும் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் இந்த கோயில். ஏன்னா இன்னும் அதிக பேருக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்புண்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து விளாக் பண்ணுறோம். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இந்த கோயில் வந்து பார்க்காம போகாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. காய்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு இங்கேருந்து வெளியே வரதுக்கு மனசே இல்லைங்க. இந்த கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சிலை, அந்த லொக்கேஷனு, அந்த இதெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுங்க. அதாவது மலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது. அந்த கோயிலுக்கு தாண்டி கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா தான் வந்து ஹைட்டில் வந்து இந்த இடத்த இந்த சிலை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் கூண்டம் கம்மியாக தான் இருக்குது. சரி ஃபில்லர் வந்துவிட்டோம், போயிட்டு கோயிலை பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க மாட்டாங்க, போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு வீடியோ என் பண்ணிக்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும் தாங்க இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து காலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நார்மல் வீக் டேன்றதுனால கோயில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிளேஸ் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை அந்த மற்றபடி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போல்லாம் பெயிண்ட் அடித்து ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, நான் போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேங்க. காய்ஸ், சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா சென்னை டு வேலூர் பஸ் ஏறுங்க. பஸ் ஏறினீங்கன்னா சத்துவாச்சாரியம் சொல்லி கேட்டு இறங்கிடுங்க. அதாவது வேலூருக்கு முன்னாடியே வரும் சத்துவாச்சாரியம் சொல்லி ஒரு இடம். அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து பக்கம் தாங்க கோயில் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வேறு எங்கேருந்துனா வரணுன்னா சென்னையிலேருந்து வேலூர் வந்துடுங்க. வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னா ஒரு 8 கிலோமீட்டருங்க. வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா
பஸ் வசதி இருக்குங்க இதுக்கு. காய்ஸ், நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேங்க. சென்னையிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி வேலூர் வந்துட்டேங்க. வேலூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பைக் வந்து ரெண்டல் எடுத்துட்டாங்க. பின்னாடி நிற்குது பாருங்கள் யமகா ரே, அந்த பைக் தான் வந்து ரெண்டல் எடுத்துட்டாங்க. ஆமாம் மக்களே, வேலூரில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரெண்டல் கிடைக்குது. அது எங்கே என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு கீழே அது எங்கே தராங்க, அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நான் அதில் போடுறேங்க. உங்களுக்கு நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா பைக் எதனா வேணும்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ரெண்டலுக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா பைக் இந்த மாதிரி ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 600ரூபாங்க. இதே நீங்கள் பைக் மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 900ரூபாங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்னதாக ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது. என்ன கோயில் பார்த்தீங்கன்னா இந்த காவல் சாமி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோயிலுங்க. அது முனீஸ்வரர் கோயிலுங்க அது. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்கள். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ சென்னையில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து பார்க்க வேண்டிய இடங்க இது. வேலூர் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து போகாமல் போயிடாதீங்க, உங்களுக்கு தான் லாஸு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோயில். ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இங்கே வேலூரில் வந்து ஒரு 3 இடம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன் vlog எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு vlog இந்த கோயில் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 2 இடத்துக்கு போக போகிறேங்க. ஓகேங்க, அந்த vlog வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, ஒன்ஸ் அகெயின் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே வர வழிங்க. சரி சும்மா காட்டலான்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துகிட்ருக்கேன். இதை பாருங்கள். இப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கல்குவாரி இருக்குங்க. இந்த பக்கம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள், லேக் இருக்குது பாருங்கள், கல்குவாரி லேக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க. இந்த மலையை குடஞ்சி தான் வந்து இந்த ரோடே போட்டிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எதுவும் போட்டுட்ருக்காங்க, அது எந்த வழின்னு தெரியல. ஸோ இது பாருங்கள், இதுதான் மேலே வர வழி. சூப்பராக இல்லை? அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைவே தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணுற பாருங்க. இன்னும் நேஷ்னல் ஹைவே. காய்ஸ், எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரமாட்டுதுங்க. லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. இங்கேயே இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம் தோணுதுங்க. பாருங்கள், விஐடி காலேஜுங்க. எப்படி தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு. விஐடி காலேஜ் எங்கேயோ இருக்கிற விஐடி காலேஜ் இங்கேருந்து தெரியுதுங்க. செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனு. உண்மையாக வேறு லெவலுங்க இந்த இடம். நான் என்னை விட்டுனா நான் இங்கேயே இருப்பேங்க. நைட்டு ஃபுல்லாக கூட இங்கேயே இருப்பேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு.